வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சின்ன ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம டெய்லர்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்சது தனி வீட்டிலேருந்து தைக்கிறாங்க, அவங்க இப்போ தான் கற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டெய்லராக என்ன சப்போர்ட் பண்ண முடியும், இல்லை நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன், ஒரு டெய்லர் கடையில் போய் நம்ம எந்த மாதிரி ஹெல்ப் கேட்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க தைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எந்த மாதிரி ஹெல்ப் கேட்கலான்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இது எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸில் கேட்கலாம். அவங்க டேரெக்டாக எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக என் கூட இருக்கிறவங்க, என்கிட்ட டெய்லரிங் கற்றுக்கிட்டவங்களுக்கு நான் எந்த மாதிரி அந்த விஷயத்தை கேரி பண்ணி போவேன்னு தெரியும். இதே மாதிரி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளவுஸ்க்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதை என்ன பண்ணணும்னா, எல்லாமே கழுத்து நெக்கும் திருப்பி தான் போட போகிறோம். சிமிலர்லி ஸ்லீவ் திருப்பி போடணும், நமக்கு பட்டி பீஸ் திருப்பி போடணும், எல்லாமே நம்ம திருப்பி மட்டும்தான் போட போகிறோங்கிற ஒரே ரீசன்னால் இதை நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட தையல் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இல்லை என்கிட்ட கற்றுக்கலாம், அவங்க வேறு எங்கேயோ கற்றுருக்குறாங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஆர்டர்ஸுமே இல்லை, அவங்களுக்கு தைக்கணும்னு ஆசை, இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இதை நான் கொடுத்தேன்னா அவங்க முதல்ல பட்டி திருப்பி பார்ப்பாங்க, ஸ்லீவ் திருப்பி பார்ப்பாங்க, அதெல்லாம் நேர் ஸ்டிச்சஸ். சிமிலர்லி அடுத்தது என்ன வருவாங்க, நம்ம நெக்லைன் திருப்ப கொடுக்கலாம். நெக்லைன் திருப்ப கொடுக்கும்போது அவங்க அந்த 2 நெக் பீஸ் திருப்பி அதை சுற்றி எப்படி சொல்கிறது, நெக் பீஸ் திருப்பினதுக்கப்புறம் அந்த கையும் திருப்பி கைக்கு நேர் ஸ்டிச் போடுவாங்க. பட்டிக்கு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போடுவாங்க. அதே இது கைக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்டில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் போடுவோம், 1/2 இன்ச் 1/4 இன்ச் விட்டு பண்ண மாட்டோம். அப்படிங்கிறக்கும்போது அந்த 2 இதுலேயுமே நேர் ஸ்டிச் அவங்க நல்லா ஒரு கிளியராக ஆகிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்லைனில் வரும்போது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுமே ஜஸ்ட்டு திருப்பி போடுற பேட்டர்னில் இருக்குது. நார்மல் ரவுண்ட் நெக்கில் திருப்பி போடலாம், பேன் நெக் திருப்பி வைக்கிறோம், லேஸ் ஒர்க் கொடுக்குற எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு திருப்பி மட்டும்தான் போடுறோம், அடித்து திருப்ப தான் செய்கிறோம். அப்படி அடித்து திருப்பும் போது அந்த நெக்லைன் அவங்க ப்ராப்பராக திருப்புறதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அவங்க தெரிஞ்சவங்க ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவங்களே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. தெரியலங்கிறவங்களுக்கு ஒரு 2 ப்ளவுஸ்க்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க இதே மாதிரி திருப்பி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ரிமைனிங் கிளாத்தை சுற்றி தைப்போம்ல, நம்ம எக்ஸஸ் கிளாத்துக்கு லைனிங் கிளாத் கரெக்டாக கட் பண்ணியிருந்தால் லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். மெயின் கிளாத் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன், லைனிங் எக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் காமனாக நான் எல்லாருமே ஒரே விஷயம் தான் பண்ணுவோம், லைனிங் கிளாத்தில் ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும், அதை ரெண்டுக்குமே சுற்றி அடிச்சிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்க கிளாத்தையும் அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது 1/2 அன் ஹவர் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க டெய்லர்ஸாக, எனக்கெல்லாம் இது 10 நிமிஷம் வேலை தான், நான்லாம் கையை திருப்பி போட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அந்த கார்னர் ஸ்டிச் கூட போட மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணி நானும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 1 இயர் வரைக்கும். என்கிட்ட ஒருத்தவங்க எனக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணக்கூடுன்னு கேட்கும்போது, சரி அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது, சரி இதை எனக்கு திருப்பி தாங்கக்கா, இதை எனக்கு அடித்து கொடுங்கக்கா அப்படின்னு நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க அதை அடித்து தரும்போது இந்த நேரம் இல்லை, நார்மல் ஸ்டிச்சிங் டைமை விட அவங்க எனக்கு ஃபங்க்ஷன் டைம், ஒரு அக்கேஷ்னல் டைம் அவங்க எனக்கு திருப்பும்போது நமக்கு ஆர்டர்ஸும் நிறையா இருக்கும், அட் த சேம் டைம் அந்த டைம் அவங்களுக்கும் நம்ம ஒரு இன்கம் கொடுத்த மாதிரி இருக்குது, நம்மளோட பேர்டன் கொஞ்சம் குறையும். கட் பண்ணி மட்டும் நம்ம கொடுத்துட்டேன்னா அவங்க நல்ல நூல் சுற்றி அவங்க 2ஐயும் திருப்பி அடித்து மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி இது நான் அடித்து திருப்புறதுக்கு இப்படி சொன்னேன். நான் சம் ப்ளவுசஸ் மெயின் கிளாத்தும் இந்த கிளாத்தும் நம்ம ஜஸ்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுலேயே அவங்க நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண உட்காந்தா கரெக்டாக ஒரு ப்ளவுஸுக்கு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. நார்மல் லைனிங் ப்ளவுஸே நம்ம ஜஸ்ட்டு 20 மினிட்ஸில் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இதுதான் நான் இப்போ ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். எப்படியும் நம்மளால் மாதத்துக்கு ஒரு 20 ப்ளவுஸ் வரைக்கும் நார்மல் டைமில் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே இது அக்கேஷ்னல் டைம், ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் அந்த டைம், நியூ இயர் டைம்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நம்ம எவ்வளோ ப்ளவுஸஸ் தைக்கிறோமோ அதே ப்ளவுஸ் அவங்களும் ஸ்டிச் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 120 வாங்குகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு கட்டிங் 20 நான் கால்குலேட் பண்ணிப்பேன். அது போக அவங்களுக்கு ஒரு 30 கொடுத்துட்றேன். 120 அதில் 20 + 30
50 ருபீஸ் போயிடுது. அதுக்கு ரிமைனிங் இருக்க மெட்டீரியல் அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. இதனால் அவங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக போகுது. அவங்க அடித்து திருப்புறாங்க, ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் அதை கொடுங்க. இவ்வளோ தான் கொடுக்கணும்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து 30 ருபீஸ் கொடுக்கணுமானாலும் கிடையாது. 30 ருபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் 50 கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அது உங்களோடது. நான் ஒவ்வொரு மாடல் நெக்குக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துப்பேன். சிம்மில் இதே பேட்டர்ன் தான் சுடிதார் கழுத்து நம்ம வச்சு கொடுத்துட்டு அடித்து திருப்பிட்டோன்னா அவங்கள அந்த சுடிதார் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ண சொல்லிட்டோன்னா அவங்க நீட்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்லீவுக்கு பேட்டர்ன் போட்டுட்டு அவங்க கையில் கொடுத்துட்டோன்னா அவங்க பண்ணிப்பாங்க. இது மூலம் கஸ்டமரும் நம்மகிட்ட சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அவங்களோட ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற ஃபினிஷிங் நம்ம தான் பண்ணுறோம். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுறதை மட்டும்தான் நம்ம ஒரு டெய்லருக்கு கொடுக்குறோம். ஒரு டெய்லரும் ஹாப்பி, நமக்கு பழகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹாப்பி கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம வேறு ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த டெய்லர் ஃபுல்லாக அவங்க ப்ளவுஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. அங்கேயும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேரையுமே நம்ம பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் ஆகும். இது எத்தனை டெய்லர்ஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் பழகிக்கிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ.